எல்லோருக்கும் வணக்கம். நேத்திக்கு வெளியான யுஎஸ் உடைய சிபிஐ டேட்டா அண்ட் இன்னைக்கு வெளியான பிபிஐ டேட்டா 2மே வந்து 2 எக்கனாமிக் டேட்டாவுமே சாதகமா தான் இருந்தது. யுஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபெட்டோடைய டிசிஷன் இதுக்கு அடுத்து இத பொறுத்து தான் வந்து மாறும். இது இந்திய சந்தைகளுக்கு பாதிப்ப ஏற்படுத்துமா? இல்ல நெகட்டிவ் இம்பாக்ட் குடுக்குமா? அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்ல வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா யுஎஸ்ஸ பொறுத்தளவுக்கு பாசிட்டிவா இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து நிஃப்டி நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? மார்க்கெட் வந்து இந்த ஒரு பேட்டர்ன், இந்த ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டா இதனுடைய மொமெண்டம் இருக்கு. இன்னைக்கும் ஒரு பாருங்க மார்க்கெட் இவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகல. அப்போ நாளைக்கு இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் டேட்டு நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சு. இந்த 24,550 இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஷார்ப்பா ஒரு அப்சைட் வந்து ராலி இருக்கும். சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகுது. வித்தின் இந்த ஜோன்க்குள்ள இருக்குது அப்படின்னா, பை சைடு ஃப்ரெஷ் பை சைடு வந்து போவத அவாய்ட் பண்ணுங்க. அகைன் இந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஆறதுக்கு தான் வாய்ப்பு. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் அண்ட் கோல்ட பத்தி பார்க்கலாம். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு 2 விஷயம். ஒண்ணு வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு யுஎஸ் உடைய இன்வென்டரி கையிருப்பு வந்து கச்சா எண்ணெயுடைய கையிருப்பு $17.7 மில்லியன் பேரல் அளவுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருந்தது. பொதுவா அவங்களுடைய கையிருப்பு அதிகமா இருக்கு. அவங்களோட குடோன்ல வந்து அதிகமா கச்சா எண்ணெய் இருக்குது அப்படின்னாலே, க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் வந்து குறையும். இது 1. 2வது வந்து ரீசென்ட்டா OPEC அதாவது க்ரூட் ஆயில் புரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி அந்த கட்டமைப்பான OPEC வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிய விட இப்போ டெய்லி யூசேஜ் தேவை இருக்கு இல்லையா? க்ரூட் ஆயிலினுடைய தேவை இருக்கு இல்லையா? இது வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ மக்கள் எல்லாமே வந்து ஈவி, சோலார் சிஸ்டம் இந்த மாரி ஆல்டர்னேட்டிவ் இத வந்து யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இஷ்யூனால ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிய அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இவங்களுடைய க்ரூட் ஆயிலினுடைய டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. இதனாலயும் க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் வந்து இறங்குது. டெக்னிக்கல் சார்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். நீங்க டெக்னிக்கல் சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் சைட்வேஸ்ல இருந்தது. இந்த இடத்துல ரீசென்ட்டா டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகி கரெக்ட்டா சி பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆகுது பாருங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணணும். இங்க பிரேக் அவுட் ஆனா மட்டுமே தட் இஸ் கிளியர் பிரேக் அவுட். சி இங்க இருந்து ஃபாலோ ஆகுது இல்லையா? இந்த ட்ரெண்ட். இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஃபர்தரா மார்க்கெட் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லெவல் வந்து என்ன? 7,980. ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்க. இப்போ வந்து 7,870ல ட்ரேட் ஆயிருக்கு. 7,980, 7,950 இந்த அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு மேல இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்க. ஃபர்தரா இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே ஃபர்தரா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். இன் பிட்வீன்ல ஒரு ஸ்பைக் மாரி ரைஸ் ஆகி கூட அகைன் வந்து ஃபால் ஆகலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து கன்டினியூஸா ரைஸ் ஆச்சு அப்படின்னா, இத ஒரு 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 ஃபோக்கஸா வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்ட பொறுத்தளவுக்கு நான் இன்டர்நேஷனல் டாலர்ல எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் எடுத்து ரைஸ் ஆகுது. ஓகே. செகண்ட் பாயிண்ட் வந்து இப்படி ரைஸ் ஆகும்போது, எங்க ரைஸ் ஆகும்? ப்ரீவியஸா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல. இங்க ஒரு 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 ஹை குடுத்துருக்கா? ஸோ இந்த ஹைக்கு ஈக்குவலா தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுக்கும். ஓகே. சரி மார்க்கெட் இதையும் தாண்டி மேல ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. நான் சொல்றத நீங்களும் போட்டு பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணிருச்சு. ஓகே. ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த இந்த இடத்துல பிரேக் ஆயிருச்சு. இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகி, இதே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்ப மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க இருந்து ஃபாலோ ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட். இது பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ இதுவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுவும் இந்த இடத்துலயும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா, டெஃபினட்டா ஏதோ சம்திங் பாசிட்டிவ் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கோல்ட பொறுத்தளவுக்கு
4825. ஓகே. தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட்.